ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் ஒரு வீடியோவில் என்ன விஷயம்னா, நம்ம வந்து நார்மலாக வாட்ஸ்அப்பில் சாம்சங் மொபைல் வச்சுக்கிறவங்களுக்கு என்னென்னா சாம்சங் வாய்ஸ் இன்புட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம இந்த இடத்துல கிளிக் பண்ணோன்னா என்ன ஆகும்னா, நம்ம தமிழில் பேசினா தமிழில் வந்து டைப் ஆகும், இங்கிலீஷில் பேசினா இங்கிலீஷில் டைப் ஆகிடும். ஸோ இதில் தமிழில் டைப் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கிறவங்க பேசியே கூட டைப் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு என்ன ஆப்ஷன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன் வரல ரீசெட் பண்ணதுக்கப்புறமா. ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம எப்படி எனேபிள் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு வாய்ஸை டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கரெக்டாக இன்ஃபர்மேஷன் வராது. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங் கிளிக் பண்ணிடும். ஸோ செட்டிங் கிளிக் பண்ணோடனே நம்ம எந்த லாங்குவேஜில் பேசி டைப் பண்ணாலும் அந்த லாங்குவேஜில் வந்து நம்மளுக்கு டைப் ஆகணும்னா, ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அலோவில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பர்மிஷன் நியர்பை டிவைஸ்ன்னு இருக்கும். இதை வந்து மைக்ரோஃபோன் வந்து அலோவ் பண்ணிவிடுங்க. மைக்ரோஃபோனை அலோவ் பண்ணிவிடுங்க. முடிஞ்சிச்சா? இப்போ என்ன பண்ணோன்னா, அடுத்தது டிஃபால்ட் ஆப் இதுதான். மொபைல் டேட்டா, பேட்ரி, ஸ்டோரேஜ், அப்புறம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் சிஸ்டம் செட்டிங் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அப்பியர் அண்ட் டாப்ன்றது பார்த்தீங்களா, இதையும் வந்து ஆன் கொடுத்துடணும். ஸோ ஆன் கொடுத்துட்டு பின்னாடி வந்துருங்க. செகண்ட் லாங்குவேஜும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், எந்த லாங்குவேஜ்னு சொல்லிட்டு. வாய்ஸ் இன்புட்டில் 3 ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணி முடிச்சிட்டவொடனே இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், திருப்பியும் போய்ட்டு கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே வந்துச்சு, அக்ரீன் வந்துச்சு. அக்ரீன் வந்த அப்புறம் இப்போ நான் தமிழில் டைப் பண்ணோன்னா இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ தமிழ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தமிழ் டைப் பண்ணிட்டு இந்த இடத்துல வணக்கம் நண்பர்களே. ஸோ அந்த செட்டிங்ஸ் பண்ணிட்டுக்கு அப்புறமா நம்ம வந்து சாம்சங் கீபோர்டில் என்ன பண்ணோன்னா, நீங்கள் வந்து செட்டிங்ஸ் உள்ளே போய்ட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது உள்ளே போய்ட்டுட்டு லாங்குவேஜ், டெக்ஸ்ட் டு ஸ்பீச் இப்படிலாம் இருக்குங்களா, இந்த இடத்துல சாம்சங் கீபோர்ட் செட்டிங் இருக்கும். இந்த இடத்துல என்ன பண்ணிங்கன்னா கீபோர்ட் லிஸ்ட் இன் டிஃபால்ட் இருக்கும். இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், சாம்சங் வாய்ஸ் இன்புட்டை ஆஃப் பண்ணி விட்ருங்க. ஸோ நான் சாம்சங் வாய்ஸ் இன்புட்டில் பார்த்தீங்கன்னா நார்மலாக தமிழ் அந்தளவுக்கு வரல. ஸோ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஜிபோர்டுன்னு இருக்கும், மல்டி லாங்குவேஜ் சொல்லிட்டு. ஸோ இதை எனேபிள் பண்ணிவிடுங்க. சாம்சங் வாய்ஸ் இன்புட்டை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஜிபோர்டு ஆன் பண்ணிடணும். செகண்ட் சாம்சங் கீபோர்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் லாங்குவேஜ் இருக்குல்ல, இல்லை தமிழில் வந்து இங்கிலீஷ் வந்து செலக்ட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். இது முடிச்சிட்ட அப்புறமா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழாக இங்கிலீஷான்னு கேட்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஆன் இருக்குது தமிழ். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்படி கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும் கூகுள் கீபோர்டு. இப்போ நான் தமிழில் பேசினா டைப் ஆகும். இதுக்கும் வரலன்னா இந்த இடத்துல ஒரு செட்டிங் இருக்கும். இப்போ ஜிபோர்டு வழியாக தான் நம்ம தமிழில் டைப் பண்ணுறோம். இந்த இடத்துல செட்டிங் இருக்கும். இதில் போய் லாங்குவேஜில் போய்ட்டு தமிழை ஆட் பண்ணிங்க. ஸோ இப்போ என்னென்னா சாம்சங் கீபோர்டில் ஜிபோர்டோட சப்போர்ட்டில் கூகுளோட வாய்ஸ் டைப்பிங் வச்சு நம்ம செலக்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல செலக்ட் பண்ணோம் தமிழ்னு சொல்லிட்டு பண்ணி முடிச்சுட்டு வாய்ஸ் டைப்பிங் கிளிக் பண்ண உடனே இந்த இடத்த கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணோடனே ஆட் லாங்குவேஜில் தமிழ் போட்டிங்கன்னா இப்போ டைப் பண்ணிட்டு அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு சொன்னோன்னா டைப் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து சாம்சங்கில் வாய்ஸ் டைப்பிங் பண்ணுறது. வேறு என்ன டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள்.